நிச்சயமாக அவருடைய பொறுப்பின்மையை தான் இது காட்டுது நமக்கு. நான் அதான் ஒரு விஷயம் சொன்னேன். விஜயே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு காவல்துறையினுடைய செயல்பாடு பத்தி. நீங்க அந்த கரூர் மாநாட்டுல, கரூர் கூட்டத்துல, பரப்புரையில விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது முதல்ல மேடை ஏறினோடனே ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துல பேசுறேன்னா காவல்துறைக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. விஜய் என்கிற ஒரு தனி மனிதரை பாதுகாப்பாக கூட்டிட்டு வர வேண்டிய கடமை தமிழகத்துல சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு. விஜய் என்கிற தனி மனிதரை, ஏன்னா அவர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் காவல்துறையிட்ட அப்ளை பண்றாரு, உரிய நேரம் வழங்கப்படுது, காவல்துறை சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு போங்க, இத்தனை மணிக்கு பரப்புரை பண்ணுங்கன்னு. காவல்துறை வந்து சும்மா ஏதோ ஒரு வெறும் அறிக்கையாக அது கொடுக்கறது இல்ல. அந்த நேரத்துல எந்த ஏரியால டிராபிக் கம்மியா இருக்கும், எந்த ஏரியால 10 பிளேஸ் 5 பிளேஸ் கொடுத்ததுல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கணும்ல. அந்த பொறுப்பை அவர் வந்து தன்னுடைய வருகையை ஒரு வைபோகமா மாத்துறார். அதுதான் இங்க பிரச்சனைக்கான காரணம்.